கைஸ், ஏன் ஆஞ்சநேய சுவாமி நிலவு மேல உட்கார்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. ராமர் பாலம் கட்டிட்டு இருந்தப்போ ராமர் அன்னைக்கு நைட்டு மற்ற வானரங்களோட தரையில படுக்கணும்னு முடிவு பண்ணாரு. இதை பார்த்த ஹனுமன், எனது என் பிரபு இன்னைக்கு நைட்டு வெறும் தரையில படுக்க போறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உடனே அன்னைக்கு நைட்டு அவருக்காகவே ஒரு சின்ன குடிசை வீட்டை கட்ட ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல அங்க வந்து லட்சுமணன் இதை பார்த்ததுமே, ஹனுமா, என்னோட அண்ணனுக்கு சேவை செய்யற பொறுப்பு என்னுடையது, என்னோட வேலையை நீ எடுத்து போட்டு செய்யறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. இதை கேட்ட ஹனுமன், என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா என் பிரபுவுக்கு சேவை செய்யற உரிமை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு ராமருக்கு சேவை செய்ய போறாங்க அப்படின்னு வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இங்க வந்து ராமர் இதை பார்த்ததுமே, ஹனுமா, இந்த பொறுப்பை லட்சுமன்ட்டே விட்டுரு, நான் உனக்கு இதை விட ஒரு பெரிய பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹனுமன் ரொம்ப ஆர்வத்தோட, சரி என் பிரபுவே, என்ன வேலைன்னு இப்ப சொல்லுங்க, நான் அதை இப்பவே செய்றேன்னு ரொம்ப ஆர்வத்தோட சொல்றாரு. அப்போ ராமர் ஹனுமன் கிட்ட, இனி நீ ஒவ்வொரு இரவும் நீ மொத்த வானர சேனையையும் அதோட சேர்த்து என்னையும் கண்காணிக்கும் பாதுகாவலனாக நீ விழிச்சிருக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. உடனே ஹனுமன், சரி என் பிரபுவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு உயரமான மரத்து மேலே ஏறி எல்லா வானர சேனையையும் பாக்குறாரு. ஆனா பாதி மட்டும்தான் தெரியுது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே அப்படியே மேல பாக்குறாரு. அப்போ வானத்துல வெள்ளை கலர்ல ஜொலிக்கிற நிலாவை பார்த்து, ஆஹா, இது ரொம்ப உயரத்துல இருக்கே, அங்கிருந்து பார்த்தா நம்ம எல்லாரையுமே கண்காணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு உடனே பறந்து போய் நிலா மேல உட்காந்துட்டாரு. இப்படிதான் ஹனுமன் சந்திரன் மேல உட்காந்து மொத்த வானர சேனையையும் ராமலட்சுமணையும் பார்த்துக்கிட்டே இரவு முழுக்க பாதுகாவலனா இருக்காரு. கைஸ், ஆஞ்சநேய சுவாமியை பிடிக்கும்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீ ஹனுமான் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.